அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகள் மற்றவர், புகழுக்குரியவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு பற்று, அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பற்று அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நபர் மீதோ இல்லை ஒரு பொருள் மீதோ ஒரு அது மேல் வச்சிருக்கிற ஒரு ஈடுபாடு, ஒரு விருப்பம், அதுதான் பற்றுன்னு சொல்கிறாங்க. அது அன்பாக கூட இருக்கும். இந்த குரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலக வாழ்க்கையில் உள்ள பற்றுகள் அனைத்தையும் விட்டு விடுங்க. உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இந்த உடலுக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டு விடணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறார். இந்த உடலுக்கு எப்படி உணவு, நீர், காற்று அடிப்படை தேவையாக இருக்குதோ, உங்களுடைய ஆன்மாவிற்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரே தேவையாக இருக்குது. வேற எந்த தேவையுமே இல்லாதது. அதை நீங்கள் பற்றி கொள்ளணும். உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அதான் நீங்கள் விருப்பத்தோட வாஞ்சையுடன் இருக்கின்ற இந்த இல்லங்கள் எதுவாக இருக்கட்டும், எதில் நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் துறக்கணும். பற்றுங்கிறது கடவுள் மேலே மட்டும் வைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்கிறார். அதை தான் நம்ம திருக்குறளில் 350வது குறளில் சொல்கிறாரு, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அதாவது எந்தவித பற்றுமே இல்லாத ஒருத்தரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. எவர் ஒருவருக்கு எந்தவித அட்டாச்மெண்ட் இல்லையோ அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. அதாவது கடவுளை பற்றி கொள்ளுங்க. எந்தவித தேவையுமே இல்லாதவர், அப்படிப்பட்டவர்கிட்ட உங்களோட பற்ற வைங்க. அதுதான் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்டவர்கிட்ட நீங்கள் அன்பு செலுத்துங்க. அப்படிப்பட்டவரை நீங்கள் புகழுங்க. அதுதான் பற்று அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பற்றையும் விட்டுட்டு அவர் ஒருத்தர் மேலே மட்டும் நீங்கள் அன்பு செலுத்துங்க, விருப்பம் காட்டுங்க, ஈடுபாடு காட்டுங்க. ஏன்னா அதை தான் இங்கே 35:15 சொல்கிறாங்க, மக்களே நீங்கள்தான் கடவுளின் தேவை உடையவர்கள். அதே சமயம் கடவுள் எவர் ஒருவருடைய தேவையும் இல்லாதவர், மிக்க புகழுக்கு தகுதியானவர். உங்களுக்கு தான் கடவுளோட உதவி தேவைப்படுது, ஆனால் கடவுளுக்கு எந்தவித தேவையுமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாம் கடவுள் மட்டும்தான். மற்ற எந்த ஒன்றும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவைப்படுறது கடவுள், அவர் மட்டும்தான். அவர் தான் உங்களை படைக்கிறாரு, உங்களுக்கு உரு கொடுக்குறாரு, உங்களை வடிவமைக்கிறாரு, உங்களுக்கு பசியை கொடுக்குறாரு, அதுக்கு உணவை கொடுக்குறாரு, உங்களுக்கு சிந்தனைகளை வழங்குறாரு, உங்களுக்கு உள்ளுணர்வுகளை கொடுக்குறாரு, அதன்படி உங்களை வழி நடத்துறாரு. இப்படி ஒவ்வொன்றுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுளாக தான் இருக்கிறாரு. ஒரு சின்ன துளியிலிருந்து நம்ம மரணிக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றுமே கடவுள் தான் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு.
ஒவ்வொரு விதமான மனிதர்களை சந்திக்கிறார், புது புது விஷயங்களை நமக்கு கற்றுத்தராரு. அதனால்தான் அப்படிப்பட்டவர்கிட்ட உங்களோட பற்ற வைங்க. அதுக்கு தான் ரசாத் கொடுக்குறாரு. உங்களுடைய சிந்தனையை அதிக அளவு எது ஆக்கிரமிச்சிருக்கோ அதுவே உங்களுடைய கடவுளாக இருக்குது. அப்போ உங்களோட சிந்தனை எப்போ அதிக அளவு நீங்கள் கடவுளை பற்றி சிந்திப்பீங்க? நீங்கள் அந்த அளவுக்கு அவரை நேசிச்சிருக்கணும், அந்த அளவுக்கு அவரை உணர்ந்திருக்கணும், அறிந்து தெரிந்து உணர்ந்திருக்கணும். எதற்காக நம்ம கடவுளை வழிபடுறோம், எதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, இப்படி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு கற்று தந்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் நீங்கள் கடவுளை விரும்பணும் அப்படிங்கிற சொல்கிறார். இதெல்லாம் எப்போ வரும், எப்படி வரும்னா, கடவுளை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். எப்போ உணர்ந்து கொள்ள முடியும்? நம்மளுடைய அறியாமையை உணரும்போது, நம்மளுடைய முட்டாள்தனத்தை உணரும்போது, நம்மளுடைய பற்றுகள், நம்ம வச்சிருக்க மேலே இருக்கிற பற்றுகள் எல்லாமே நம்மளை கைவிடும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே வரும். இன்னும் சுருக்கமாக சொல்ல, நம்மளோட அகந்தை எங்கெல்லாம் உடைபடுதோ அப்போல்லாம் கடவுளை பற்றிய நம்பிக்கை நமக்குள்ளே வரும். அதை தான் கடவுள் நமக்கு இந்த குரானில் சொல்லித்தராரு. 103 சொல்கிறாரு, நம்பிக்கையாளர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றனர். உபத்தலைப்பு, கடவுளுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் மேலும் பிரிந்து விட்டவர்களாக இருக்காதீர்கள். உங்கள் மீதான கடவுளின் ஆசிகளை நினைவு கூர்ந்திடுங்கள். நீங்கள் விரோதிகளாக இருந்து வந்தீர்கள், ஆனால் அவர் உங்களுடைய இதயங்களை இணக்கப்படுத்தினார். அவருடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். ஒரு நெருப்பு குழியின் விளிம்பில் அருகில் நீங்கள் எரிந்தீர்கள், ஆனால் உங்களை அதிலிருந்து அவர் காப்பாற்றினார். நீங்கள் வழிகாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு கடவுள் இவ்விதமாக தன்னுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு விவரிக்கின்றார். சொல்கிறாங்க, கடவுள் ஒவ்வொன்றத்தையும் மாற்றி அமைக்கிறேன். விரோதிகளாக இருந்து வந்தீர்கள், ஆனால் அவர் உங்களுடைய இதயங்களை இணக்கப்படுத்தினார். அதை தான் மேலே சொல்கிறார், நம்பிக்கையாளர்கள் ஒற்றுமையாக இருக்கணும். எப்படின்னா, அவங்களோட சிந்தனைகள் ஒரே மாதிரியானதாக இருக்கும். கடவுளை பற்றின புரிதல்கள் ஒரே மாதிரியானதாக இருக்கும். ஒத்த கருத்து உடையவங்களாக இருப்பாங்க. அதுதான் இணக்கமாகிறது. அப்படிதான் கடவுளை இணக்கப்படுத்துறாரு. அப்படிப்பட்டவங்களோட தான் உங்களால் இருக்க முடியும். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பேசக்கூடியவங்ககிட்ட நீங்கள் நெருக்கமாக இருக்கிறோம்ல. இப்போ நமக்கு பிடித்த ஒரு பற்று கொள்ளக்கூடிய ஒரு நபர்னா அது கடவுளாக இருப்பார். அப்படிப்பட்டவங்களை எல்லாரோட இதயங்களை இணக்கப்படுத்துகிறேன் அப்படிங்கிற சொல்கிறார். அதுதான் பற்று அப்படிங்கிற சொல்கிறார். அப்படிப்பட்டவங்களாம் ஒரே கூட்டத்தினராக இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம இப்போ பல கருத்துக்கள், பல புரிதல்கள் அப்படி நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம் இல்லையா? அது ஒரே சிந்தனைகளை ஆக்கி உங்களுக்கு கொடுக்குறேங்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறாரு, 57:20 சொல்கிறாரு, இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த உலக வாழ்வில் மூழ்கி விடுதல் கண்டனம் செய்யப்படுகின்றது. உபத்தலைப்பு, அதாவது நீங்கள் கடவுளை விடுத்து மற்ற எதுலெல்லாம் நீங்கள் அட்டாச் ஆகுறீங்களோ அது எல்லாமே கண்டனம் செய்யப்படுது. இவ்வுலக வாழ்க்கையானது வேடிக்கை மற்றும் விளையாட்டுகள், மேலும் உங்களுக்கிடையில் பெருமை எடுத்துக் கொள்ளுதல், மேலும் பணத்தையும் பிள்ளைகளையும் பெருக்கிக் கொள்ளுதல் ஆகியவற்றை விட அதிகம் எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லை.
இதில் தான் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. நீங்கள் எதெல்லாம் நேசத்திற்குரியதாக பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஒன்றுமே இல்லை. உங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்தாக இருக்கட்டும், வேடிக்கையாக இருக்கட்டும், விளையாட்டுக்களாக இருக்கட்டும், இல்லை இந்த வீண் பேச்சுக்களாக இருக்கட்டும், உங்களுடைய அகந்தையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நேசிக்கிறவங்கள கண்டனம் செய்யப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அதுதான் அவங்களோட விருப்பமாக இருக்குது. அவங்களோட விருப்பம் இந்த வாழ்க்கை மட்டும்தான். அதன்படியே அவங்கள நான் கொண்டு போகிறேன். அவங்க எதை ஆசைப்படுறாங்களோ நான் அதன்படியே தான் கொண்டு போகிறேன். இதை தான் பைபிள்லையும் சொல்கிறாங்க. உபாகமம் 30:20 சொல்கிறாங்க, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. ஏன் செவி கொடுக்க மாட்டேங்கிறோம்? கடவுளுடைய அழைப்புக்கு ஏன் மறுமொழி அளிக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா இந்த அழைப்புங்கிறத அதுக்கு சொல்கிறாங்க 46:31 சொல்கிறாங்க. அந்த பைபிளில் உள்ளது, இந்த குரான்லேயும் அது சொல்கிறாரு. நம் சமூகத்தாரே, கடவுளின் அழைப்புக்கு மறுமொழி அளியுங்கள், மேலும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார், மேலும் வலி நிறைந்ததோடு தண்டனையிலிருந்து உங்களை தவிர்த்து விடுவார். அப்படி சொல்லும் போது 71:5-6 சொல்றாரு, அவர் கூறினார், என் இரட்சகரே, இரவும் பகலும் என் சமூகத்தாரை நான் அழைத்து விட்டேன். ஆனால் என்னுடைய அழைப்பு அவளுடைய வெறுப்பை அதிகரிக்க மட்டுமே செய்தது. அவங்களோட வெறுப்பை அதிகரிக்குதுங்கிறாரு. ஏன்னா அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் இந்த வார்த்தைகள் அவங்ககிட்ட பேசணும், கடவுள் எனக்கு பிடிச்சதை அவர் என்கிட்ட பேசணும், நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும். இப்படி கடவுளுடைய காரியங்களை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவர் என்கிட்ட பேசினார்னா, எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தான்னா அவருடைய அழைப்புக்கு நான் அப்போ மறுமொழி அளிப்பேன். அவர் இஷ்டத்துக்கு நான் வரமாட்டேன், என் இஷ்டத்துக்கு அவர் வந்தார்னா நான் அவர்கிட்ட அப்போ பேசிக்கிறேன். அதனால அவங்கள வெறுப்பு அதை அதிகரிக்குது அப்படிங்கிற சொல்றாரு. கடவுள் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா அது அவங்கள வெறுப்பை அதிகரிக்க தான் செய்யுது. ஏன்னா கடவுள் ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே உங்களை தனித்து விடப்படுறதும், உங்களோட உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு, உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு, நீங்கள் நேசித்த ஒவ்வொன்றும் உங்களை விட்டு போயிடுச்சு, அப்படி நீங்கள் தனித்து விடப்படுறது உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற உண்மையை சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவர் ஒருத்தரை தவிர உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அதனால தான் நடுக்கடல்ல நம்ம விடப்படும் போது அவங்க கடவுளேன்னு கேட்குறாங்க. எல்லாமே கைவிடும் போது அவங்க கடவுளேன்னு கேட்குறாங்க. அதுதான் உங்களுக்கு தான் கடவுளோட தேவை இருக்குது, நமக்கு தான் கடவுளோட தேவை இருக்குது. அந்த தேவையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக, அந்த சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்றதுக்காக உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் பற்று வச்சிருக்கிற ஒவ்வொன்றுமே உங்கள்கிட்ட பறிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய இல்லங்கள் எதுவாக இருக்கட்டும், எதிலெல்லாம் நீங்கள் ஆசை வச்சுருக்கீங்களோ அது ஒவ்வொன்றுட்டையுமே உங்கள்கிட்ட பறிக்கப்படும். அப்போ தான் நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க.
நம்மகிட்டேருந்து எல்லாமே போனாலுமே நம்மளை கைவிடாமல் இருக்கிறது கடவுள் மட்டும்தான். அதுதான் அவரோட கருணையாக இருக்குது. இவ்வளவு காலம் என்னையை எதிர்த்து என்னைய நிந்திச்சுக்கிட்டு இருந்தாலுமே அவர் அப்பையும் உதவி செய்வார், அப்பையும் அவரோட கருணையை நம்ம கொடுப்பார். அதனால தான் நீங்கள் அவர் மேலே பற்று வைக்கணும், அவர் மேலே அன்பு செலுத்தணும். ஒன்றும் இல்லாத விஷயத்த தூக்கி போடுங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறார். இந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லாதது, இந்த உலகப் பொருட்கள் ஒன்றும் இல்லாதது. இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், மாதம் ஒரு 1,00,000 ரூபா இருந்தால் போதும், என் லைஃப் செட்டிலாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறதே அதெல்லாம் ஒரு பற்று தான், அதெல்லாம் ஒரு அட்டாச் தான். இந்த உலக வாழ்க்கையோட ஒட்டி கொள்றதுக்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்குது அந்த சிந்தனைகள்லாம் நீங்கள் சிந்திக்கும் போது. அதெல்லாம் ஒன்றும் இல்லாதது, மக்கி போயிருங்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவனுக்கு கேட்போம். துகையில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையுமற்றவர், ஈடு இணைகளற்றவர், புகழுக்குரியவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அந்த பற்று அப்படிங்கிற பற்றி இந்த பகவத்கீதையிலுமே சொல்லப்பட்டிருக்குது. 18:66 சொல்லப்பட்டிருக்கு, எல்லா பற்றுகளையும் கடமைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு என்னை மட்டுமே சரணடை, நான் உன்னை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிப்பேன். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட விட்டு விடணும். உங்களுடைய உடலாக இருக்கட்டும், உங்களுடைய மனமாக இருக்கட்டும், உங்களுடைய மூளையாக இருக்கட்டும், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய திறமைகள், இப்படி நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துருங்க. அப்போ உங்களோட கஷ்டங்களிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிற சொல்கிறார். எதெல்லாம் உங்களால் முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் உங்களை சிறப்பாக வழி நடத்துவார். நம்ம நினச்சி பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சுன்னா, நம்ம இப்போ இருக்கிற நம்ம கடந்து வந்த இந்த வாழ்க்கை முழுவதையுமே நம்ம அப்படியே வாழ்வோமான்னு கேட்டால், இல்லை நான் இதை மாற்றிருப்பேன், அதை மாற்றிருப்பேன், ஏதாச்சும் ஒன்றை மாற்றிருப்பேன் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லுவோம், அப்படிங்கிறத தான் நம்ம யோசிப்போம். இப்போ வரைக்கும் வாழ்ந்த இதே வாழ்க்கையை நான் வாழுவேன் அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டான். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை, இதுதான் நமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது, பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. நம்முடைய கண்களுக்கு வெறும் குறைகள் மட்டும்தான் தெரியும். ஆனால் கடவுள் இந்த வாழ்க்கையை வச்சு தான் நமக்கு பல பாடங்களை சொல்லி கொடுக்குறாரு. நம்மளை இவ்வளோ தூரம் பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அதுதான் கடவுளுடைய பிளானாக இருக்குது. அவர் நமக்கு எப்பவுமே சிறந்ததை மட்டும்தான் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வேற எதுவுமே அவர்கிட்ட வரதில்லை. அவர்கிட்ட வர்றது ஒவ்வொன்றுமே சிறந்ததாக இருக்குது. அதை விட பெஸ்ட்டுங்கிறது யாராலுமே கொடுக்க முடியாது. அதை புரிந்து கொள்ளாததுனால தான் நான் இதை மாற்றிருப்பேன், அதை மாற்றிருப்பேன்னு நம்ம வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நடத்திருப்பேன், அந்த நேரத்தில் நான் அந்த மாதிரி முடிவெடுத்திருப்பேன்.
ஒவ்வொன்றுமே நம்ம இப்போ எங்கே இருக்கணும், நம்ம வாழ்க்கையை நோக்கி எங்கே போகணும் அப்படிங்கிற ஒவ்வொன்றுமே அவரால் விதிக்கப்பட்டிருக்குது சிறந்த முறையில். நம்ம கையில் ஏதாச்சும் கொடுத்துருந்தோன்னா நம்மளை விட இன்னும் நம்ம முட்டாள்களாக தான் ஆகிட்டுருப்போம். இன்னும் நம்ம அகந்தையை கூட்டி கொண்டு தான் போயிட்டுருப்போம். அவர் தான் முரட்டுத்தனமானவரை இரக்கம் உள்ளவராக மாற்றுறாரு. அவர் தான் உங்களுக்கு பொறுமையை தரக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் தான் உங்களோட கஞ்சத்தனத்திலிருந்து உங்களை காப்பாற்றுறாரு. இப்படி ஒவ்வொன்றத்தையுமே அவர் தான் மாற்றி அமைக்கிறாரு. அப்படி மாற்றி அமைக்கிறதுக்கான வாழ்க்கை தான் அது, அவரால் விதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால தான் சொல்கிறாரு, உன்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் ஏன்ட்ட விட்டுரு. நீ இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற பார்த்தியா, இது எல்லாத்தையுமே ஏன்ட்ட கொடுத்துரு. அப்போ உனக்கு எந்தவித கஷ்டமுமே இருக்காது. அதுதான் நிம்மதி. எது நிம்மதினா, வெளியில் நடக்கிறது எப்படி இருந்தாலுமே உங்களுடைய மனங்கிறது எதனோடையும் ஒட்டாமல் அமைதியாக இருக்கும். ஒரு கடலை சொல்கிறாங்க உதாரணமாக. அந்த கடலோட மேலே உள்ள அலைகள் அவ்வளவு சத்தமாகவும் அவ்வளவு ஆக்ரோஷமாகவும் இருக்கும். ஆனால் அது அடி ஆழத்துக்குள்ளே போக போக பேரமைதியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை தான் அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுங்கிறது. அமைதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் எல்லா வேதங்களுமே சொல்லுது. அவங்க கடவுளோட வார்த்தைகள்ங்கிறது நீ அவங்க பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்களே, அந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த விஷயத்தை தான் போதிக்குது. இப்படி தான் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை கடவுள் கொடுக்குறாரு. நிம்மதிங்கிறது உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நான் எந்தவித கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல இல்லை. கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு, கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுல தான் நிம்மதி இருக்குது. எனக்கு இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாதுன்னு இப்போ டிமாண்ட் பண்ணுறதுல இல்லை. கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு, கடவுள் உங்கள்கிட்ட பேசிக்கிறாரு, கடவுள் உங்களை பார்த்துக்கிறாரு. இதுதான் நிம்மதியாக இருக்குது. இது தேவை அது தேவை, இது வேணும் அது வேணும்னு கேட்குறத விட்டுட்டு அவங்க நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடவுளுக்கு மறுமொழி அளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடவுள் எப்பெல்லாம் அவங்ககிட்ட பேசுகிறாரோ அவங்க விருப்பத்தோடு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களோட தொழுகைகள்லாம் மறுமொழி அளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுதான் பற்று, கடவுளை மட்டும் பற்றி கொள்ளுதல். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறாரு, 2:216 சொல்கிறாரு, நம்பிக்கையாளர்கள் இறுதி வெற்றியாளர்கள். உபத்தலைப்பு: நீங்கள் அதனை வெறுத்த போதிலும் சண்டையிடுதல் உங்கள் மீது சுமத்தப்படலாம். ஆனால் உங்களுக்கு நல்லதாக இருக்கின்ற எதையேனும் நீங்கள் வெறுக்கக்கூடும், மேலும் உங்களுக்கு கெட்டதாக இருக்கின்ற எதையேனும் நீங்கள் விரும்பக்கூடும். கடவுள் அறிவார், அதே சமயம் நீங்கள் அறிய மாட்டீர்கள். கீழே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கடவுள் அறிவார், அதே சமயம் நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறத வெறுக்கவும் கூடும், கெட்டதாக இருக்கிறத விரும்பவும் கூடும். இதுதான் நம்மளோட இயல்பாக இருக்குது, அகந்தையாக இருக்குது. அதனால தான் மேலே சொல்கிறாரு, நீங்கள் அதனை வெறுத்த போதிலும் சண்டையிடுதல் உங்கள் மீது சுமத்தப்படலாம். உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் இதை வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு நல்லது, ஏன்னா இதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதுதான் கடவுள் சொல்கிறாரு,
இதை தான் கீதையிலையுமே சொல்கிறாங்க. 8:17 அந்த வசனம் சொல்கிறாரு, 8:17 ஒவ்வொன்றையும் செய்பவர் கடவுளே ஆவார். உபதளிப்பு, அவர்களை கொன்றவர்கள் நீங்கள் அல்லர், கடவுள்தான் அவர்களை கொன்றவர். நீர் எரிந்தபோது எரிந்தவர் நீர் அல்லர், எரிந்தவர் கடவுளே ஆவார். ஆனால் அவர் இவ்விதமாக ஏராளமானதொரு வரவுதனை சம்பாதிப்பதற்கு நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கின்றார். கடவுள் செவி ஏற்பவர், சர்வமும் அறிந்தவர். இதே தான் பகவத்கீதையில் 11:33 சொல்கிறாங்க, இவர்கள் அனைவரும் என்னால் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார்கள், நீ வெறும் ஒரு கருவியாக மட்டுமே இரு. நம்ம எல்லாருமே ஒரு கருவி மட்டும்தான். நீ எரிந்த போது எரிந்தவர் நீர் அல்லர், கடவுள் தான். அவங்கள கொன்றவங்க நீங்க அல்ல, கடவுள் தான். நம்ம ஒரு கருவி மட்டும்தான். அல்டிமேட்டா அவருடைய நாட்டம் தான். உங்களுடைய கட்டுப்பாடுங்கிறது எங்கேயுமே இல்லை. ஒவ்வொன்றும் அவரால் கட்டுப்படுத்தப்படுது, ஒவ்வொன்றும் அவரால் நடத்தப்படுது. அவருக்கு இணை துணை எவருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைங்க, உங்களோட கடமைகளை ஒப்படைங்க. அவர் தான் சிறப்பாக வழி நடத்தக்கூடியவர். அவர் தான் உங்களுக்கு சிறந்த முடிவை தரக்கூடியவர். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். இந்த உலக வாழ்க்கை விஷயங்களிலிருந்து நம்மளோட சிந்தனைகளை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போக பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு சலாத், தொடர்பு தொழுகைக்கு ஆயத்தமாகும்.